எதையும் தாண்டுவோம் பள்ளத்தாக்கும் மலையுமே. என்னால தூரமா பார்க்க முடியும். எவ்வளவு தூரம் வேணாலும் பாப்பேன். இப்ப என்ன தெரியுதுன்னா நம்மள பிடிக்க எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. சரி, இப்ப எல்லாரும் நான் சொல்றத திரும்ப சொல்லுங்க. பயம் என்னை விட்டு போகணும், மாயமா மறையணும். பயம் என்னை விட்டு போகணும், மாயமா மறையணும். பயம் என்னை விட்டு போகணும், மாயமா மறையணும். அது அங்க இருக்குதுங்க. ஏய், மரியாதையா கொடுத்துரு. ஓடு அப்பு, ஓடு அக்ரஸ். ஜெர்மியும் நானும் இங்க தானே இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். நீங்க எல்லாம் உங்களை காப்பாத்திக்கோங்க, ஓடுங்க. வாவ். என்னால அதை பண்ண முடியும்னு எனக்கே தெரியாது. சில திறமைகள் நமக்கு இருந்தாலும் அது வெளியில தெரியறதில்ல. பாட்டல், மத்தவங்களா எங்க? எல்லாரும் முன்னாடியே போயிட்டாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். நன்றி. நன்றி அப்பு. எல்லாத்துக்கும் தான். நான் இங்கேயே ஜூலியே இருக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஏன்? என்னோட வீட காணோம். என் குடும்பம் எங்க இருக்குன்னு தெரியல. நான் திரும்பி போனா எனக்கு நீ எதுவுமே இல்ல. அவங்க கொடுத்த மயக்க மருந்து தெளிஞ்ச உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நீயும் முடிவுல உறுதியா தான் இருக்கியா? ஆமா, நான் ஒரு தடவை தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் வெளியில பலபலன்னு இருக்கிற பல ஜந்துக்களை பார்த்த அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. காட்டுல இருக்கிற அமைதியான விலங்குகளை விட இது ரொம்ப வித்தியாசமானது. மரத்தை திங்கிற விலங்குகள் மாதிரி அதனோட உடம்பு ரொம்ப கடினமா இருக்கு. நம்ம காடெல்லாம் அழிஞ்சு போயிருந்தா என்ன பண்றது? இந்த பளபளப்பா வேகமா இருக்கிற மிருகங்களுக்கு நடுவுல நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன மன்னிச்சிடு அப்பு. நீ எங்க கூட வந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா உன்னோட இஷ்டம் தான். உன்னோட உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு உதவுனதுல எனக்கு சந்தோஷம். அது என்னது? உனக்கு அது கேட்டுச்சா? ஏதோ விலங்கு. அதுவும் இந்த டைம் அவுட் ஜோன்லயா? தொலைஞ்சு போயிருக்கோம். நம்மள மாதிரியா? போய் பார்க்கலாம். என்ன இது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்பு, அவளை எங்கேயாவது பாத்தீங்களா? இது ஒரு சின்ன பொண்ணு. அவகிட்ட நெருங்காதீங்க. அவ ஏன் குழிக்குள்ள இருக்கா? நாங்க உள்ள போக முயற்சி பண்ணோம். நாங்க வேணும்னா கேட் எங்க இருக்குன்னு காட்டட்டுமா? அது ரொம்ப சுலபம்தான். அவ மாட்டிக்கிட்டு இருக்கா. நான் எவ்வளவோ தோண்டி பார்த்தேன், வெளியே எடுக்க முடியல. இங்க மண்ணு ரொம்ப கெட்டியா இருக்கு, அதனாலதான். நாங்க 2 பேரும் இங்க வந்தப்ப தண்ணீருக்காக இதே மாதிரி தோண்டினோம். ஆனா எங்களால முடியல. இங்க தோண்டினா எந்த பலனும் இல்ல. அந்த பக்கம் காடு இருக்கு, அங்க மண்ணு நல்லா மிருதுவா இருக்கும். சரி, ஆனா
நாங்க இப்ப என்ன பண்றது? அப்பு அப்புவை யாராவது பாத்தீங்களா? யாரு அப்பு? அது ஒரு குட்டி யானை. பாத்திருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் ஜூல நாங்க எந்த குட்டி யானையுமே பார்க்கல. என்ன சத்தம் அது? நிறைய விலங்குகளோட சத்தம் மாதிரி இருக்கு. நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் என்னன்னு பாக்குறோம். நில்லுங்க, அந்த பக்கம் ஏதோ நிழல் அசைற மாதிரி தெரியுது. அது அவங்கதான். பிளேக்கும் ஒயிட்டுமா, உங்களை நாங்க சந்திச்சிட்டோம். உங்க 2 பேருக்கு ஒண்ணும் ஆகல. தண்ணீர் இல்லாம எங்கள மாதிரி வரி குதிரைகள் 5 நாள் உயிரோட இருக்கும். ஆனா நீங்க 2 பேரும் ஜூவை விட்டு தப்பிச்சு போய் 5 நாளைக்கு மேல ஆயிடுச்சே. ஆமா, நாங்க மரங்களும் தண்ணீரும் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டோம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீங்க பாதுகாப்பா இருக்கிறத நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. நீதான் அப்புவா இருக்கணும். ஆமா, ஒரு சின்ன பொண்ணும் ஒரு நாய்க்குட்டியும் உன்னை தேடி வந்திருக்காங்க. இரு, உன்னை இங்க இருந்து வெளியே எடுக்கிறேன். தோண்ட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்னை நம்புகிறேன். என்னால் நிச்சயம் முடியும். நான் இதை செய்வேன். நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டைகரும் நீயும் என்ன தேடி வர மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜூ கேட்டு கிட்ட உன்னை பார்த்தேன். அதுக்கப்புறம் நீ ஒரு குழியில மாட்டிக்கிட்டத பார்த்தேன். அப்படியா? ஆமா, என்கிட்ட கூட சொன்னா. ஆனா நான் தான் அது வெறும் கனவுன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல விட ஸ்ட்ரெச்சி. நான் என் மனசு சொல்றத நம்பி இருக்கணும். ஆச்சரியமா இருக்கு. நீ தியானம் பண்ணும்போது ரொம்ப தூரமா நடக்கிற விஷயங்களை உன்னால பார்க்க முடியுது. ஆமா, குருஜி சொன்னாரு நான் தியானம் பண்றது மூலமா என்னோட ஞானக்கனால எல்லாத்தையும் பார்க்க முடியுமா. அப்பா அவங்க சொல்லும் போது எனக்கு அது புரியல. ஆனா இப்போ புரியுது. என்ன ஞானக்கண்ணா? உனக்கு ஞானக்கண் கூட இருக்கா? ஆமா, நம்ம எல்லாருக்குமே இருக்கு. நம்மளால பார்க்க முடியாது, ஆனா உணர முடியும். அது ஒரு பலமான உணர்வு. சில நேரத்துல நம்மளால உணர முடியும். நீ சொல்றது எனக்கு புரியுது அப்போ. நம்ம 2 பேரும் மறுபடியும் சந்திப்போன்னு எனக்கு அப்பவே தெரியும். நீ தப்பிச்சு வருவேன்னு தெரியும். எல்லாரும் பின்னாடி தள்ளி நில்லுங்க. நான் முயற்சி பண்ணி இந்த செவரை இப்போ உடைக்க போறேன். எனக்கு தைரியம் இருக்கு. இந்த வேலையை என்னால செய்ய முடியும். நான் சாதிச்சு காட்டுவேன். நாங்க வெளியில வர மாட்டோம். ஏன்னா இங்க நாங்க சந்தோஷமா இருக்கோம். இங்க பாதுகாப்பாவும் இருக்கு, வெட்ட வெளியாவும் இருக்கு. ஆனா செவத்துக்கு அந்த பக்கம் நல்ல பளபளப்பான கடினமான விலங்குகள் இருக்கு. ரொம்ப வேகமா நகருதுங்க. அப்படி நகரும்போது பயங்கரமா சத்தம் போடுதுங்க. பார்க்கிறதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்த அந்த ஆபத்தான விலங்குகள் மாதிரியே இருக்குதுங்க. அதோ அங்க போகுது பாருங்க. ராத்திரி நேரத்துல நாங்க காட்டு பகுதிக்குள்ள இருப்போம், பகல்ல டைம் அவுட் ஜோன்ல இருப்போம். எங்களை தேடி அவங்க நிச்சயமா இங்க வரவே மாட்டாங்க. இப்ப இந்த ஜூல ஒவ்வொரு மூலை முடுக்கும் எங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுது? 4 பேரு மட்டும் வெளியில போறாங்க. அப்பவும் தன்னோட ஜூ நண்பர்களும் எங்க போறாங்க? இரு நிலவின் உதயம், ஒரு ஸ்டார் உதயம். இருள் மறைந்தது, பயம் பறந்தது. என்னால் நம்ப முடியலை, என்னாலும் நானும் எதையும் தாண்டி
மலை நடுவிலே மனம் பாடுமே உனதாசையாவும் இனி நிறைவேறுமே என்னால் நம்ப முடியலை நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம் பள்ளத்தாக்கும்